ஸோ வெல்கம் பேக் டு வீடியோன்னு சொல்ல போகிறோம்னா பிடி சார் அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். சாரிங்க, நேற்று நாள் டைமுக்கு ரியாக்ட் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. இப்போ தான் உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் ரிகவர் ஆகிட்டு வருது. சரி, டேப்லெட் போட்ட கேப்பில் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கேன், டக்குன்னு பண்ணிடலாம் எனர்ஜி இறங்கிறதுக்குள்ளே, அப்போ தான் கொஞ்சம் ஒழுங்காக வீடியோ பண்ண முடியறதுக்காக தான் வந்து உட்காந்து டக்குன்னு. ஸோ வாங்க பார்த்துருவோம் டக்குன்னு. கருடனோட அனௌன்ஸ்மெண்ட் அந்த இதுவும் நான் ஒன்றும் பண்ணல, இப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ அதையும் நான் பண்ணிடுறேன் அப்புறம். ஸோ முதல் இதை பார்த்துருவோம். ஸோ 3, 2, 1 கோ. என் பிடி பீரியடை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. 8 மணி நேரம் கிளாஸ்ல உட்காந்துட்டு அந்த ஒரு பிடி பீரியட் வரப்ப கண்ணில் அந்த சந்தோஷத்தை பார்த்துருக்கீங்களா சார்? எதுக்கு பசங்க கிட்டலாம் வானதி மிஸ் உங்களாலும் சொல்லி வச்சிருக்கீங்க? பொய் சொல்றேன்னு சார், இவன் தான் சார் வானதி மிஸ் லவ் பண்றாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது நான் வழியில் எங்கேயும் நிற்க கூடாது. ஏதாவது பிரச்சனைனா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடணும். இந்த 2 ஜாதகமும் ஒன்னா சேரவே கூடாது. இந்த பொண்ணு அவரை மதிக்கவே மதிக்காது. வேற ஒரு புழுவை பாக்குற மாதிரி தான் பாப்பான். ஐயோ சாமி, அது எங்க 2 பேர் ஜாதகம். பையன்து இங்க இருக்கு. எல்லாரும் என்ன ஏன் திட்டுறாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? அண்ணா அண்ணா, டேய் பிடி மாஸ்டர், நீ எல்லாம் ஒரு ஆளு என் முன்னாடி வந்து நிக்க. இந்த வேலையை விட்டு ஓடி போ. பாரு, நீ ஒரு சாதாரண பிடி வாத்தியார். பிள்ளைங்களா பிறந்த நாங்க இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி ஒண்ணு நடக்கிறப்பவே செத்து போயிட்டா போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. அதுவே உயிரோட வந்துட்டா அவளை பேசியே சாகடிச்சிருவாங்க. பார்த்து சும்மா நிக்கிறீங்க. நான் வெறும் பிடி சார் தான், ஹீரோ இல்ல. மைக் டைசன் என்ன சொல்லியிருக்கிறார்? எதிர்த்து அடிக்கணும்னு மட்டும் சொல்லல, எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஷார்ட் செம்மையா இருக்கு. இன்னைக்கு ஆரம்பிக்க போற இந்த கேஸ் நல்ல கட்டு, செம்ம கட்டு. அடிதடி லெவலுக்கு போகாம ஆர்கியூமெண்ட் பண்ணு. படிக்கிற பொண்ணை படுக்க கூப்பிட அவனுக்கு தைரியம் வரப்ப அதை எழுத்து கேட்க எனக்கு வரக்கூடாதா? நைஸ். பிடி பேர் 24th ஆப். ஐயோ, வீட்டுக்கு போயிடுவேன். பரவாயில்ல, 24th நான் ஃப்ரீ இல்லைங்க. ஐயோ, பார்க்க முடியாது. பரவாயில்ல, சண்டே முடிச்சு மண்டே தான் பார்ப்பேன் தெரிஞ்சு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பரவாயில்ல, பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக படம் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. நான் கூட ஃபுல் ஃபன்னான ஒரு படம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, இருக்குது நடுவில் கண்டென்ட் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று. இந்த போர்ஷன் கரெக்டாக, இந்த போர்ஷன் தான் கரெக்டாக வரப்போ ஐ வாஸ் லைக், ஓ ஓகே, செம்ம ட்ரான்சிஷன். ஐ மீன், இப்போ இதுவரை நம்ம பார்த்த 40 செகண்ட்ஸ் ட்ரெய்லர் இருக்கும், இதுக்கப்புறம் வந்ததுக்கும் பயங்கரமான ட்ரான்சிஷன் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உண்மையாக ஃபுல் ஆன் ஃபன் படமா அப்படி தான் நான் நினச்சேன். பட் உண்மையில் நான் அந்த சைட் ஆஃப் இதை எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கரெக்டான ட்ரான்சிஷன் கட்டு அழகாக கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உண்மையிலே ஒரு ஷாக்கர் அப்படின்ற மாதிரி, ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. நல்லா இருந்துச்சு. அண்ட் பயங்கரமாக செட் ஆகுது ஆக்சுவலாக அவருக்கு. இது ஆக்ஷன் அது இதுன்னு இருந்தாலுமே இந்த பொசிஷன்லாம் ஆக்சுவலாக பப் தமிழா படத்துக்கே இது நட்பை துணைக்கு அப்புறம் நான் இப்போ தான் வந்து அவர் பயங்கரமாக எமோட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கேன். நான் சிரித்தால் கூட எமோஷன் வந்து வேறு மாதிரி தான் எமோட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் எமோஷன் பயங்கரமாக வேறு என்ன படம் வந்துச்சு. அன்பறிவு கூட ஃபேமிலி எமோஷன், யூஜுவல் எமோஷன். அதாவது இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அந்த எமோஷனு. நல்லா இருக்குது. அண்ட் அவரும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உண்மையிலே எப்படி இருக்குது படம் வந்தால் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணுவோம். மியூசிக் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு. 25வது படம் இருக்குது. ஸோ இதுவரையும் இப்போ வந்து அன்றைக்கி நான் ஒரு வாட்டி இப்போ பிளேலிஸ்ட் தான் திருப்பி போய் கேட்கும்போது ஆக்சுவலாக இப்போ பேட் ஆல்பம் அப்படின்றது பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த ஆல்பமோட அந்த படம் பெருசாக போகாமல் இருந்திருக்கும். டக்குன்னு அப்போ வந்து ரிலீஸ் ஆனப்போ நம்மளுக்கு கிளிக் ஆகாமல் இருந்திருக்க தவிர ஒழுங்காக நம்ம ஜஸ்ட் ஒரு சாங்காக அதை கேட்டோன்னா டீசெண்டாக எடுத்து அப்படி ஒட்டாத ஒரே ஆல்பம் வந்து ஆக்ஷன் தான். எனக்கு தெரிஞ்சு அறவே கொஞ்சம் இது பண்ணவே முடியாத ஒரு ஆல்பமாக எனக்கு ஃபீல் ஆனிச்சு. மற்றபடி நான் மற்ற ஆல்பம்லாம் போய் கேட்டால் இது நல்லா இருக்கே, பரவாயில்லையே, இதையே நம்ம இப்போ கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் கொடுத்துச்சு. ஸோ எனிவே ஹிப்ஹாப்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெவல்யூஷன் தமிழ் சினிமா, அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா எங்கேருந்து வந்தாருன்னு நம்ம கொஞ்ச நேரம் பார்த்தா என்ன ஒரு ஜேர்னியில் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். சத்தியமாக மியூசியம் இருக்க படத்தில் நம்ம அங்கங்கே அவரோட ஜேர்னி அப்படின்னு பார்த்துருந்தாலும் அந்த ஒரு ஜேர்னியை ஒரு லைஃபாக நம்ம இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு நான் அதை யோசிச்சு பார்க்கும்போது என்ன மாதிரி பட்டிருப்போம் அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ செம்ம இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலாக ஒரு கட்டத்தில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பிடி சார் எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.